KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சி.வி. குமார் வழங்கும் எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். சர்க்கரைக்கு அக்கறைப்படும் ஹவுஸ்மேட்ஸ். ஓவர் அக்கறை. சாப்டர் 1. சர்க்கரை அந்த பிக் பாஸ் வீட்டில் முக்கியம் கண்டென்ட்டை விட அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஏன்னா அதுதான் கண்டென்ட்டா இந்த பிக் பாஸ் வீட்டுல 4-5 தடவை வந்திருக்கு. கேப்டனா கூட 4-5 தடவை யாரும் வரல. சரியா? இந்த சுகர் கிரேவிங்ல வந்துச்சுனாவே சௌந்தர்யாவுடைய ரோலும் இருக்கும், மஞ்சரி ஒரு பக்கம் இருப்பாங்க, ஜாக்லின் ஒரு பக்கம் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும் பேசிக்கலி. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நம்மளுடைய கேப்டன் விஷால் அவர்கள் அரை ஸ்பூன் சர்க்கரை அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அந்த அரை ஸ்பூன் சர்க்கரையில அவர் நினைச்சது இந்த மாதிரி ஒரு 5 நாள் பண்ணலாம், இது ஒரு நாள் பண்ணலாம், இதை மாதிரி பண்ணலாம். விஷால் இவ்வளவு பண்ணுவீங்களா நீங்க, வர்றேவா கே வாத்தே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆட்களும் ஆட்டமும், அதாவது யார் யாரெல்லாம் எத்தனை டீமா பிரிய போறாங்க. இப்படி ஒரு கேம் நடக்க போகுது. இதை நீங்க 3 டீமா 9 பேரு பிரியலாம், 3 பேரா ஒரு டீம்ல பிரியலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2 டீம்ல மட்டும் 2 பேரா 4 பேரா பிரிறாங்க. மத்த எல்லா டீம்லயும் ஒரு 3 பேரா பிரிறாங்க. ராணவ் இங்கேயும் பேசுறாரு, அங்கேயும் பேசுறாரு, எல்லா இடத்தையும் போய் பேசுறாரு. ஆனா அவருக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு வரல. கடைசியில முத்துக்குமரன் சொன்ன பிளானுக்கே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. முத்துக்குமரனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா முத்துக்குமரனோட அந்த சிந்தனை எல்லாம் ஓகே, தாட் ப்ராசஸ் எல்லாம் ஓகே. 4 பேர் இந்த பக்கம் இருப்போம், ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு டீமா இருப்பாங்க, ஒரு குரூப்பா இருப்பாங்க, ஒன்னா ஆடுவாங்க, நம்மளாம் ஆதரவற்ற சங்கம், அது எல்லாமே எனக்கு ஓகே. ஆனா தீபக் அவர்களும் மஞ்சரி அவர்களையும் ஒரு டீம்ல போட்டு முத்துக்குமரன் ராணுவ கூட சேர்ந்திருக்கணுமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவரு அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்கள் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல தீபக் சார் தான் நடுவுல இந்த மாதிரி பண்ணலாம், அவரு வரும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு டாக் ஒண்ணு போயிருக்கும் மஞ்சரி அவர்களுக்கும் முத்துக்குமரன் அவர்களுக்கும். ஒருவேளை தீபக் சார் உள்ள வந்ததுனால இந்த கன்ஃபியூஷன்ஸ் ஆயிருக்குமோ? சோ முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த டோட்டல் பிளான்ல என்ன இன்னைக்கு நடந்துச்சுன்னே தெரியல மக்களே. முத்துக்குமரன் அவர்கள் ராணவ் அவர்களையும் மஞ்சரி அவர்களையும் ஒரு பக்கம் போட்டுட்டாங்க. தீபக் அவர்கள் குறுக்கால வந்ததுனால குறுக்கா வந்த கௌஷிக் அப்படின்ற மாதிரி பேசிக்கலா அவங்க ஒரு பிளானை மாத்திக்கிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீம், ரயான் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீம், விஷால் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீம், அருள் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீம், மாதிரி ஏதோ ஒரு கோக்குமாக்கு டீம் மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ஒரு பையன் 2 பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இந்த தோரணையில ஃபார்ம் ஆகுற டீமை என்னடா பண்றது, எப்படிடா இந்த கேம் ஆடுவாங்க அப்படின்னு அந்த மொத்த மொமெண்ட்டும் கிரியேட் ஆயிட்டு இருக்க தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டாஸ்க் பேசிக்கலா ஆன் ஆகுது. நம்ம பேசிக்கலா ராணவ், ஜஸ்டிஸ் ஃபார் ராணவ் அப்படின்றத விட நேத்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. ராணவுடைய கையில் அடிபட்டுச்சு. சூப்பர். ராணவுடைய கை எலும்பு முறிந்தது. ராணவ் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். போன வாரம் தீபக் சார் இருந்தாங்க, இந்த வாரம் ராணவா? ஓகே. ராணவ் அவர்கள் இனிமே பிக் பாஸ்ல ஆட்டத்தை தொடர முடியாது. ராணவுடைய ஃபேமிலியவே ரீச் பண்ணி என்ன ஏதுன்றத கேட்கும் போது லிக்மெண்ட் டேர் அப்படின்ற ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் லிக்மெண்ட் டேர், இது பிராக்சரும் கிடையாது, இவங்க உருட்டுறவங்களாம் கிடையாது, இட் இஸ் அ மைல்டு லிக்மெண்ட் டேர் அப்படின்றத நம்மளால காலையிலேயே நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட முடியும். சோ இது நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் தன்னுடைய வீடியோஸுகள் அதிகப்படியான வியூஸுகளை அள்ள வேண்டும் என்று நிறைய சிறு இண்டிவிஜுவல் பீப்புள் நிறைய விஷயங்களை பண்றது அடுத்தவர்களுடைய சென்டிமெண்ட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஓகேவா? அந்த குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு இன்ச்சு தாட்டு கூட இந்த மாதிரி யூடியூப்ல போட்டு ஒருத்தங்களை பத்தி பேசி வியூஸ் வாங்குற ஆட்களுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மட்டும் மன வருத்தமா இருந்துச்சு. சோ இப்ப ஜெஃப்ரி அவர்கள் மஞ்சரி தான் தனியா இருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மஞ்சரி மேல 3 to 4 பேர்
குமிந்து மஞ்சரியோட கல் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆமா, கிட்டத்தட்ட 11 கல் எடுத்திருக்காங்களாம். அப்ப சிம்பிள் லாஜிக், மஞ்சரி அப்படின்ற ஒரு பொண்ணை கார்னர் பண்ணி இந்த கேம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாலும் 4 பேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டீம். ஏன்னா நான் கண்ணால பார்த்தது விஷாலு, அருண், ஜெஃப்ரி. நான் கண்ணால பார்த்தது. முத்துக்குமரன் காப்பாற்ற நிறைய வாட்டி போய் நடுவுல வந்து விழுந்து வாரி மஞ்சரியை காப்பாற்றுவதற்காக நிறைய விஷயங்கள் விழுந்து காயெல்லாம் பட்ட விதமும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை வச்சுப்போம். சண்டைனா சட்ட கிளிய தானே செய்யணும் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல பஞ்ச் டைலாக்லாம் நம்ம தள்ளி வச்சுப்போம். ஓகேவா? இப்ப நம்ம கதைக்குள்ள வரும். இந்த கதைக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது மக்களே, ராணவ் கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு, மஞ்சரி எல்லாரும் போட்டு அமுக்குறாங்க. அது என்ன லாஜிக்னே புரியல. ஒரு லைட்டா ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ் தான், கேம் தான், அது வந்து கல்ல புடுங்கணும். ஒரு டீம்ல இருக்கிறவங்க நேரா போய் மஞ்சரி கிட்ட புடுங்க ட்ரை பண்ணியிருந்தா கூட தட் இஸ் ஓகே, தட் இஸ் அக்செப்டபிள். புரியுதா உங்களுக்கு? பட் ஒவ்வொரு டீம்ல இருக்கிற ஒரு ஆண்கள் போய் மஞ்சரி மேல வந்து ஒரு பாய்ச்சல்ல அந்த கல்ல தூக்கணும்னு நினைச்ச அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியுதா? அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏன்னா அதே குரூப் தான் மனிதாபிமானத்தை பத்தி பேசும், கேம்ல யாருக்கும் அடிபடக்கூடாதுன்னு பேசும். ராணவ் போய் ஜெஃப்ரிய புடிச்சா அருண் வந்துருவாப்ல, விஷால் வந்துருவாப்ல. ஜெஃப்ரிக்கு அடிபட்ட கூடாது பாத்துங்க. ஆனா ஜெஃப்ரிய மஞ்சரிய ராணவும் அருணும் பிடிப்பாங்க, விஷாலும் பிடிப்பாங்களாம். நல்லா இருக்குல்ல? கியா பாத் ஹேல. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மஞ்சரி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் சொல்லிருக்காங்க, நான் வந்து கேமா தான் பாக்குறேன், அதனால நான் எதையுமே வந்து தப்பா. மஞ்சரி வந்து ரொம்ப கோட்டு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. she don't complain much. என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அதனால இதெல்லாம். மஞ்சரி என்ன சொல்றாங்க, என் இதுல எடுத்தீங்கல்ல நான் உங்களத எடுப்பேன் அப்படின்றது தெளிவா இருக்கு. ராணவ் வராரு, ராணவ் ஜெஃப்ரி கிட்ட போகும் போதே அருணும் விஷாலும் வந்து ராணவ பிடிக்கிறாங்க, ஜெஃப்ரிய பிடிக்கிறாங்க. ராணவ் ஜெஃப்ரிய போய் எடுக்க போறேன், என் கல்ல எடுக்க போறேன்னு சொன்னே அருண் வந்து டைலாக் வராரு, ராணவ் அடிக்க வராரு. ஆக்சுவலா அந்த சீன்ல பாக்க போனோம்னா, ஃப்ரீஸ் பண்ணி பாக்க போனோம்னா, ராணவ் வந்துட்டு அருணை லாக் பண்ணதை விட அருண் தான் ராணவோடைய ரைட் ஷோல்டரை லாக் பண்ணிருக்காரு. ஒத்து ரைட் ஷோல்டர் அஃபெக்ட் ஆன 90%க்கான காரணம் மிஸ்டர் அருண் தான். அஃபெக்ட் ஆனது ரைட் தானா? அதான். ஆனா என்னமோ ஒண்ணு அவர் தான் லாக் பண்ணிருக்காரு, நல்லா இப்படி போட்டு லாக் பண்ணிருக்காரு. லெஃப்ட் தானே சார்? லெஃப்ட் தான் வந்து டியர் ஆயிருக்கு. ஆனா அந்த சீன்ல சொல்றேன், அருண் சொல்றாருல ராணவ் வந்ததே அடிக்கதான் அப்படின்னு, ஆனா இவர் தான் லாக்கே பண்ணிருக்காருன்னு சொல்ல வந்தேன் நானு. லெஃப்ட் தான் அஃபெக்ட் ஆச்சு, ஆனா அந்த அவர் வரும்போது அருண் சொல்றாரு இல்லையா, இவன் வந்ததே அடிக்கதான் அப்படின்னு. அவர் தான் லாக்கே பண்ணிருக்காரு. அவர் வந்து அந்த ரைட்ட புடிச்சு திருப்பும் போது ஜெஃப்ரி இந்த பக்கம் திருப்புறாரு. சோ இது ரெண்டு பக்கம் பின்னாடி விஷால். சோ அது முடிஞ்சிருச்சு. தட் இஸ் ஓகே, தட் இஸ் டன் டீல், இட்ஸ் ஓகே. ஓகே, அதுலயே நடந்திருக்க வேண்டிய கண்டென்ட் தான் அதுல மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் அப்படி ஆயிட்டாங்க. அது என்ன ஜெஃப்ரி கல்ல எடுக்கிறத காப்பாத்துறதுல அருணுக்கும் விசாலுக்கும் என்ன அப்படின்ற கேள்வி வரும்போது தான் நமக்கு பிரச்சனை. அப்ப மூணு பேர் சேர்ந்து ஒரு டீமா விளையாடி இருக்காங்க. இப்ப ஜெஃப்ரிய தனியா திருப்பி பிடிக்கிறதுக்காக ராணவ் போறாரு, ராணவ் விழுகிறாரு, ஜெஃப்ரி தெரியாம தான் விழுகிறாரு. ஓகேவா? அன்இன்டென்ஷனலே வச்சுக்கோ. ராணுவ மேல ஜெஃப்ரி விழுகிறது அன்இன்டென்ஷனலே இருக்கட்டும். ஏன்னா அதுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல, இதனால்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜெஃப்ரி பிளே டுவர்ட்ஸ் மத்தவங்க அண்ட் டுவர்ட்ஸ் ராணவ் டிஃபரெண்டா இருக்கு, அக்ரெசிவா. சோ ராணவ் கிட்ட மட்டும் அந்த அக்ரெசிவ்னஸ் மொத்த பேர் காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. மேபி ராணவ் வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்னு மத்தவங்க வந்து கொஞ்சம் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுனால ஒன்னா சேர்ந்து ராணவ அட்டாக் பண்ணாங்களோ என்னவோ ஏதோ. சரி, ஓகேங்க, கேம்னா சட்ட கீழே தான் செய்யும். ராணவ் கீழே விழுந்தாரு, கைய உடைச்சாருங்க. ஒருத்தர் வலியில துடிக்கிறாருங்க. அஞ்சிதா என்ன சொல்றாங்க, ஆக்டிங்ன்றாங்க. சௌந்தர்யா ஆக்டிங்ன்றாங்க. ஜாக்லின் மட்டும்தான் நடிக்கல அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெஃப்ரி ஆக்டிங்னு சொல்றாப்ல. இது வந்து ராணவுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ்ல எடுத்து
எப்படி பழைய விஷயத்தெல்லாம் ரெஃபரன்ஸ்ல எடுத்து ராணுவ நடிக்கத்தாங்க செய்வாரு, அவர் இந்த கேம்ல கேமரா காட்டுறதுக்காக தாங்க பண்ணுவாரு அப்படின்ற ஸ்டாண்ட்ல சௌந்தர்யா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி நீங்க பழைய விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் உங்களை கணக்கு எல்லா இடத்துலயும் உங்களை கணக்கிடணும்னா, நாங்க சௌந்தர்யாவை என்னவா கணக்கிடுறது? அதை வச்சு கணக்கிடுறதா, இல்ல ஓடி போய் கொடைய பிடிச்சதுல கணக்கிடுறதா, இல்ல சண்டைக்கு போனதுல கணக்கிடுறதான்னு தெரியல. சரி, இந்த பக்கம் ரைட்ல திரும்பினா நம்ம 5 தான். அவங்களை எப்படியெல்லாம் கணக்கிடுறதுனே தெரியல. வழியில் துடிக்கும் போது உண்மையா பொய்யான கமெண்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன அந்த வித ஒரு சந்தோஷம். சாச்சனா அவர்கள் துடிக்கும் போது இத மாதிரி ஒருத்தன் பேசுனீங்களா? சாச்சனாக்கு நடக்கும் போது தூக்கிட்டு போனீங்கல்ல, ஒரு வார்த்தை கேட்காம அந்த வலிக்கு ஒரு மரியாதை கொடுத்தீங்கல்ல, அது ஏன் ராணுவம் கிடைக்கல? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வியே. விஷாலுக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல்ல, அந்த சண்டையில வந்த கண்டென்ட்டை நம்ம ஓகே, விஷால கொஞ்சம் நியாயமா பேசுறாப்புல நல்லா இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிருந்தோம். கேப்ல அருணுக்கு கோவம் வந்ததுக்கான காரணம் என்ன? பெர்ஃபார்ம் பண்ண விடா. வாரத்துல ஒரு நாளாவது நான் நல்லவன்றத நான் ஒரு 5 நிமிஷம் ஸ்லாட் எடுத்து நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்டா அப்படின்றதுல இருந்த அந்த அருணையும் விஷாலையும் நான் ஒரு விஷயத்துல பாராட்டுறேன். ராணவ் கீழே விழுந்த உடனேயே சாச்சனாவை எப்படி தூக்கிட்டு அதே பாசப்பினை போல போனாங்களோ அதே போல ராணாவை தூக்கிட்டு போய் அந்த பதைப்பதைப்பை பார்க்கும் போது ஜென்யூன் பாருங்க, குட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இன்னைக்கு வந்துச்சு. அது ஜென்யூனா இருந்துச்சு. அது நடிப்பே சொல்ல மாட்டேன். சார், இப்போ ஒரு கேள்வி. ராணவ் அவருடைய அம்மா தங்கச்சி எல்லாம் இப்போ ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வெளியில. சோ இப்போ வீட்டுக்குள்ள நிறைய பேர் அவர் வந்ததுல இருந்தே ரொம்ப இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்றாரு, அவருக்கு ஒரு விஷயம் சரியா பேச தெரியல, இவர் மக்கு அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள்னால அவரை வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்திருப்போம். சோ இதெல்லாம் அவங்க ஃபேமிலியை ரொம்ப ஹர்ட் பண்ணி அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, என் பையன் ஒரு அட்வொகேட் படிச்சிருக்க பையன் 12th சோ அண்ட் சோ மார்க் எடுத்திருக்கான், சோ இதெல்லாம் இல்லாம எப்படி அவன் வர முடியும் இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி அந்த அளவுக்கு பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு வன்மம் ராணவ் அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த அளவுக்கு ராணவ் என்ன பண்ணிட்டாரு? பேசிக்கலா நான் சொல்றேனே, இந்த மட்டம் தட்டுறது அப்படின்றது நம்ம சமூகத்துல ரொம்ப ஈஸியா நடக்கிற விஷயம். ஓகேவா? அதாவது நம்ம போற ஆபீஸ்ல நடக்கும், நம்ம இருக்கிற ஸ்கூல்ல நடக்கும், காலேஜ்ல நடக்கும், எல்லா இடத்துலயுமே நடக்கும், இந்த பிக் பாஸ் வீட்லயும் நடக்குது. ஆனா இத கேமரால காட்டி ஒளிபரப்பாகி அதை அவங்க வீட்டுல இருந்து நேரடியா பார்க்கும் போது எந்த தாயோடைய மனசும் பதம், எந்த அப்பாவோட மனசும் உடையும். இப்ப ராணவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஏற்கனவே சாச்சனாக்கு காலில் இதே மாதிரி ஒன்னு ஆனப்போ அது 2 நாளே அவங்க துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ராணவுக்கு இப்படி ஆயிருக்கு, 3 வாரம் கட்டு போட்டிருக்கணும்னு சொல்றாங்க. எப்படி இவர் கேம் விளையாடுவாரு? எப்படி கேம்ல இவர் இருக்க முடியும்? நான் சிம்பிளா சொல்றேன், ரொம்ப பெரிய பிராக்சர் அளவுக்கு ஒரு வலி இல்லைன்னாலும் அது வலிக்கும், கண்டிப்பா வலிக்கும், அதுல மாற்றுக்கிறது இல்ல. பட் அதோட ஹீலிங் டைம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் கொடுப்பாங்க, அந்த வலி குறையறதுக்கு. 21 நாள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். ஆனாலும் வாழ்க்கை முழுசும் நீங்க அந்த ஹேண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும். யூ வில் கெட் திஸ் ப்ராப்ளம் எவ்ரி டைம் whenever you stress it. எனக்கு எது இந்த டிஸ்கஷன்ல ராணுவ கட்டு போட்டு உட்கார்ந்துருக்காப்ல, எல்லாரும் பேசிட்டு இருக்காப்ல. ராணுவ கோவப்படும் போதெல்லாம் முத்து அந்த அடிப்பட்ட இடத்துல சும்மா ராணுவ சும்மாரு மிஸ்டர் முத்துக்குமரன், அங்க அடிபட்டிருக்க முத்துக்குமரன், நீங்க ஆறு தட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. சோ இப்போ இதனால பரிதாப ஓட்டுகள் ராணவுக்கு விழுமா? இந்த இன்ஜுரி இந்த ஹோல் எபிசோட் இதனால பரிதாப ஓட்டுகள். அப்ப ராணவ டைட்டில் வின்னர் இல்லையா? அந்த ஏஆர்எம் கான்செப்ட்ல 6 ராணவ தானமா? ரஞ்சித் சார் வர வாய்ப்பு இருக்குன்றீங்களா இல்ல ரஞ்சித் சாரே வர வாய்ப்பு இருக்குன்றீங்களா? யாரு ஓகே ஸ்மார்ட்டா விளையாடுனாங்க அப்படின்னு உங்க மைண்டுக்கு தோணும்ல, கொடுத்த வேலையை கரெக்டா பார்த்தாங்க அப்படின்னு யாரு அது? அப்படி யாராவது இருந்தாங்க? அந்த டிகாஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல? இல்லங்க, அவங்க அந்த உட்கார்ந்த இடத்த விட்டு ஒரு கல்லு கூட போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு கல்ல பாதுகாத்துட்டு ஏஞ்சல் அவங்களை அடிபட்டு இருக்கு, யாராவது அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போங்க ஃபர்ஸ்ட் சொன்னதும் பவித்ரா.
இன்னைக்கு விஷயத்துல நான் சொல்ல வேண்டிய ஸ்பெசிபிக் என்ன அப்படின்னா, ராணுவ அவர்கள் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. சோ இன்னைக்கு ராணவுக்கு அடிபட்டிருக்கு. அது நாளை வந்து எப்படி சரியாயி ராணவ் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாரா, இந்த டாஸ்க் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் CV குமார் வழங்கும் SJ அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.